ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி வரலாறு பாடத்திட்டத்தின் நியூ சிலபஸில் யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். டாபிக் இடைக்கால இந்திய வரலாறு கிபி 1565 வரைக்கும். இதில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய சப் டாப்பிக்கை ஒரு டைம் பார்த்துடலாம். யூனிட் 2ல் வந்துட்டு இடைக்கால இந்திய வரலாறு கிபி 1565 வரை. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரேபியர்கள் சிந்து வெற்றி பார்ப்போம். அந்த அரேபியர்கள் யாருன்னு பார்த்தோன்னா முகமது பின் காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருப்பார். இந்தியாவின் மீது படையெடுத்து வரும் பொழுது சிந்து பகுதி ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகிர் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்களை தொடர்ந்து அரேபிய வெற்றியின் தாக்கம் படிப்போம். அடுத்து துருக்கியர்களுடைய படையெடுப்பு. துருக்கியர்களில் வந்துட்டு யார் வருவாங்க அப்படின்னா கஜினி முகமது முதல்ல படையெடுத்து வருவார். அடுத்து வந்துட்டு கோரி முகமது வருவார். கோரி முகமது காலகட்டத்தில் முதல் மற்றும் இரண்டாம் தரையின் போர் நடக்கும். யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சவுகான் அப்படிங்கிறவரோட நடந்திருக்கும். ஸோ முதல் தரையின் போரின் பொருளுது பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றிருப்பார். இரண்டாம் தரையின் போரில் தான் முகமது கோரி வெற்றி பெற்றிருப்பார். முகமது கோரி தான் வெற்றி பெற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே இணைச்சு யார்கிட்ட கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக் கிட்ட கொடுத்துருவார். ஏன் குத்புதீன் ஐபக் கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் முகமது கோரியினுடைய அடிமை மற்றும் படைத்தளபதியாக இருந்தவர். இரண்டாம் தரையின் போரின் பொழுது முகமது கோரிக்கு அதிக அளவில் உதவி செய்தவர் இவர் தான். ஓகே, இப்போ இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே குத்புதீன் ஐபக் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போது குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறத நிறுவியிருக்காரு. இந்த டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ஒரு 5 வம்சத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது என்னென்ன வம்சம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், அடுத்து பார்த்தோன்னா கில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், அடுத்து சையத் வம்சம் மற்றும் லோடி வம்சம். இப்போது அடிமை வம்சத்தில் ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தோன்னா அதை நிறுவியவர் யாருன்னா ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக். இவரை தொடர்ந்து இல்தமஸ் மற்றும் சுல்தானா ரஷ்யா பால்பன் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. பால்பனுடைய ஆட்சி காலத்தில் மங்கோலியர்களுடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். மங்கோலியர்கள் படையெடுத்து வந்திருப்பாங்க. அடுத்த வம்சம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சத்தை நிறுவியவர்னா ஜலாலுத்தீன் கில்ஜி. இவரை தொடர்ந்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செஞ்சிருப்பார். அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஆட்சியாளர். இவரை பற்றின பிஜிடிஆர்பி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ இவரை பற்றி நம்ம அதிக அளவில் படிப்போம். அடுத்து இவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் மாலிக் கபூர். இவரும் டெல்லி சுல்தானிய அரசை ஒரு பேரரசாக நிறுவினதில் மிகப்பெரிய பங்கு கொண்டவராக இவர் இருந்திருப்பார். அடுத்து சொல்லக்கூடியது துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தை கியாசுதீன் துக்ளக் என்பவர் தான் நிறுவிப்பார். அவரை தொடர்ந்து முகமது பின் துக்ளக் மற்றும் பேரரசர் துக்ளக் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவரை தொடர்ந்து தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும். தைமூர் படையெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தைமூர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நிர்வாக ஆட்சியாளராக கிஷிர்கான் அப்படிங்கிறவர்கிட்ட தன்னுடைய அனைத்து பகுதிகளும் படிச்சுட்டு போயிருப்பார். அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சையத் வம்சம். அதுக்கு அடுத்தபடியாக லோடி வம்சம். லோடி வம்சம் தான் டெல்லி சுல்தானத்தின் கடைசி வம்சமாக சொல்லப்படுகின்றது. இந்த லோடி வம்சத்தின் கடைசி அரசர் தான் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடியை தோற்கட்சி தான் முகலாய பேரரசை ஏற்படுத்தியிருப்பார் பாபர். அதை நம்ம யூனிட் 3ல் பார்ப்போம். இப்போ டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியாளர்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அவர்களுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது, சமூக மற்றும் பொருளாதாரம் எப்படி இருந்தது, இவர்களுடைய சமய நிலை எந்த மாதிரி இருந்தது, இவர்கள் இந்தியாவில் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு இவருடைய பங்கு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினோட வட பகுதியில் தான் நடந்திருக்கும். அப்போ அதே காலகட்டத்தில் தெற்கில் என்ன மாதிரி ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெற்கில் விஜயநகர பேரரசு உருவாகியிருக்கும் 1336. இப்போ இவங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் ஆட்சி நிர்வாகத்துலையும் பார்த்தோன்னா சங்கம வம்சம், சாழுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம்னு சொல்லிட்டு 4 வகையான வம்சங்கள் இருந்திருக்கும். சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரர் மற்றும் புக்கர். சாழுவ வம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா வீரன் நரசிம்மர் ஆட்சி உருவாக்கியிருப்பார். இதில் முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதலாம் தேவராயர் இருந்திருப்பாங்க. அடுத்து துளுவ வம்சம். துளுவ வம்சத்தில் முக்கிய ஆட்சியாளர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். எப்படி நம்ம அங்கே அலாவுதீன் கில்ஜி பற்றி கொஸ்டின் இல்லாத ஏரியா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கிருஷ்ணதேவராயரும் ஒரு முக்கியமான ஆட்சியாளர். இவரை பற்றின கொஸ்டினும் கம்பல்சரி பிஜிடிஆர்பியில் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஓகே, ஃபைனலாக ஆரவீடு வம்சம். இதை நிறுவியவர் யாருன்னா திருமலை நாயக்கர். இப்போது இந்த விஜயநகர பேரரசு உருவான அதே காலகட்டத்தில் 1347, அதாவது ஒரு 11 வருஷம் கழித்து பாமினி பேரரசு அப்படிங்கிறது உருவாயிருக்கும். இங்கே அதிகார போட்டி அப்படிங்கிறது விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்திருக்கும்.
இந்த இதன் இதன் இறுதியாக தான் வந்துட்டு தலைக்கோட்டை போர் நடைபெறும். இந்த தலைக்கோட்டை போரில் தான் வந்துட்டு பாமினி பேரரசு வெற்றி பெற்று பல சிற்றரசுகளாக சிதறண்டு போயிடும். ஆனால் விஜயநகர பேரரசு முழுவதுமாக தோல்வியை தழுவிடும். ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பக்தி இயக்கத்தை பற்றி பார்ப்போம். ஸோ செகண்ட் யூனிட்டில் இவ்வளோ தான் டாபிக்ஸ் இருக்குது, சப் டாபிக்ஸ் இது தான் இருக்குது. இப்போது இந்த செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா டாபிக், அதை எல்லாத்தையுமே நம்ம அகடமிக் புக்கில் வந்து எந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிறத தான் வந்துட்டு இன்டாக்ஸில் நம்ம புக்கோட இன்டாக்ஸில் கொடுத்தத ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். யூனிட் 2 இடைக்கால இந்திய வரலாறு கிபி 1565. இடைக்கால இந்திய வரலாற்றினுடைய ஆதாரங்கள் படிப்போம். அந்த ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இலக்கியம் ஆதாரங்கள், இந்திய வரலாற்றாளர்கள் அவருடைய படைப்புகள் என்னென்னவா இருந்ததுன்னு பார்ப்போம். அடுத்து இடைக்கால இந்தியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளும் அவர்களுடைய பயண குறிப்புகளும், இந்த நூல்கள் மூலியமாக என்னென்ன எவிடன்ஸ்லாம் வந்துட்டு டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாமே இந்த எவிடன்ஸ் மூலியமாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் டாபிக் வந்துட்டு இஸ்லாம் சமயம் எப்படி வந்துட்டு உருவாச்சு, அது எப்படி இந்தியாவில் வந்துட்டு பரவியது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இந்த இஸ்லாம் சமயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்தபடியாக அரேபியர்களுடைய சிந்து வெற்றி, அரேபியர்கள் சிந்து மீதான படையெடுப்பு. அப்போது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், சிந்துவின் ஆட்சியாளராக தாஹிர் அப்படிங்கிறவர் இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த தாஹிரை மட்டும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இங்கே வந்து என்னென்னா இந்தியாவின் அரசியல் நிலைகளும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். சிந்து பகுதி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். அடுத்து அரேபியர்களுடைய வெற்றியின் தாக்கம், துருக்கி படையெடுப்பில் தான் வந்துட்டு கஜினி முகமது, கோரி முகமது, அதுக்கடுத்ததாக தரையின் போர், முதல் மற்றும் இரண்டாம் தரையின் போர், இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து டெல்லி சுல்தானியத்தை பொறுத்த வரைக்கும் 5 வம்சம் பார்த்தோம் இல்லையா. அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக், அது நிறைவேர் குத்புதீன் ஐபக், அதுக்கு பின் ஆட்சியாளர்கள், இதெல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்து கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம். இறுதியாக டெல்லி சுல்தானிய அரசினுடைய நிர்வாக, சமூக, பொருளாதார மற்றும் சமய நிலை. அடுத்ததாக டெல்லி சுல்தானின் கலை மற்றும் கட்டிடக்கலை, இதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலி வந்துட்டு விஜயநகர பேரரசு எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிட வம்சம். ஃபைனலாக பாமினி சாம்ராஜ்யம் எவ்வாறு உருவாச்சு, அப்போ எந்த போரின் இறுதியாக இந்த சாம்ராஜ்யம்லாம் அழிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனலாக வந்துட்டு பக்தி இயக்கத்தோட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா செகண்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே டன். இப்போ நம்ம வந்து சிலபஸ்கில் நம்ம வந்து டாப்பிக்கை வந்து எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம அகடமிக் புக்கில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இடைக்கால இந்திய வரலாற்றினுடைய ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள், ஒன்று இலக்கிய ரீதியான ஆதாரங்கள், இந்திய வரலாற்றாளர்களும் அவர்களால் உருவாக்கப்பட்ட படைப்புகளும், இடைக்கால இந்தியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளும் அவருடைய பயண குறிப்புகளும் நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் தொல்லியல் சான்றுகள் அப்படிங்கிறது முதல்நிலை சான்றாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இலக்கிய ஆதாரங்களில் முதலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சச்நாமா. இந்த சச்நாமா அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்மாயில் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இது எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து அரேபிய மொழியில் எழுதப்பட்டது. இதனை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபுபக்கர் குபி அப்படிங்கிறவர் தான் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த அபுபக்கர் குபி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முகமது கோரியினுடைய அடிமை. ஏற்கனவே நம்ம ஒருத்தர் பார்த்தோம்ல முகமது கோரியின் அடிமைன்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவரை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு அடிமை தான் இந்த அபுபக்கர் குபி அப்படிங்கிறவர். ஓகே, இந்த சச்நாமா நூல் எதை பற்றி நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த நூல் சிந்து பகுதியின் அரச குலங்கள், மன்னர்கள், சிந்துவின் முகமது பின் காசிம் மேற்கொண்ட ஆட்சி முறை மற்றும் சீர்திருத்தங்கள் பற்றி நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸாக நமக்கு இந்த சச்நாமா அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு.
அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம வந்து நூல் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா தாரிக் உல் ஹிந்த் அல்லது கீதப் உல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அல்பர்னி. ஆக்சுவலி இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு நூல். ஓகேங்களா? பிஜிடிஆர்பியில் நேரடியாகவே இந்த நூலை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற பேரை சொல்லி தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதை எழுதியவர் யாருன்னா அல்பர்னி. இந்த நூல் மட்டும் தான் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவானான் இ மஷூத்தி ஜவஹீர் பில் ஜவஹீர் அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த அல்பர்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவர் வந்து 11ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த அறிவாளிகளில் ஒருவராக இருந்திருக்காரு. இவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது. அதனால தான் இவரை பன்முக திறமை கொண்டவர்னு சொல்கிறாங்க. இவர் கிபி 1025 கஜினி முகமது சோமநாத படையெடுப்பின் பொழுது இந்தியா வந்தார். ஆக்சுவலி இதுவும் ஒரு கொஸ்டினாக வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கஜினி முகமது இருக்கார் இல்லையா, கஜினி முகமது சோமநாத படையெடுப்பின் பொழுது இந்தியாவுக்கு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது யாருன்னா அல்பர்னி. ஓகே, இந்த தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லையா, இந்த நூல் வந்து யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா கஜினி முகமதுவின் படையெடுப்பின் பொழுது இந்தியாவில் நிலவிய சமூக மற்றும் அரசியல் நிலை பற்றிய முழு விவரங்களையும் இந்த நூல் உள்ளடக்கியதாக நமக்கு யார் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அல்பர்னி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அல்பர்னி வந்துட்டு பஞ்சாப்லேயே தங்கி சமஸ்கிருதத்தையும் முறையாக கற்றுருக்காரு. அல்பர்னி குப்தருடைய பிரம்ம சித்தாந்தம் என்ற நூலையும் அரேபிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. குப்தர்கள் காலத்தில் பிரம்மகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தர் பிரம்ம சித்தாந்தம், அதாவது இது ஒரு வானவியல் நூலாக இருந்திருக்கும். ஸோ இந்த நூலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரேபிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. யார்? அல்பர்னி மொழிபெயர்த்திருக்காரு. இவ்வாறு இந்தியர்களுடைய கணிதம் மற்றும் வானவியல் அறிவாற்றலை இப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா, இதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியர்களுடைய கணிதம் மற்றும் வானவியல் அறிவாற்றலை அரேபியர்கள் மூலமாக உலகறிய செய்தார். யார்? அல்பர்னி. அல்பர்னி இது மட்டும் இல்லாமல் சோழர்களுடைய நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றியுமே தன்னோட நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பிட்டிருக்காரு. திரும்ப ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து ஒரு ரிவைஸ் பார்க்கலாம். இப்போ அல்பர்னி ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இவர். அல்பர்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தாரிக் உல் ஹிந்த் மற்றும் கீதா உல் ஹிந்த் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமாக அவர் எழுதிய நூல்களை இது ரொம்ப முக்கியமான நூல். அது மட்டும் இல்லாமல் குவானான் இ மஷூத்தி ஜவஹீர் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இவர் வந்து எந்த நூற்றாண்டில் தலை சிறந்தவர்னு சொல்ல கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 11ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த அறிவாளிகள் ஒருத்தராக இருந்திருக்காரு. பன்முக திறமை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. இவர் எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 1025 கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பின் போல் தான் இந்தியா வந்திருக்காரு. ஓகேவா? ஆனால் கஜினி வந்து 17 முறை படையெடுத்திருப்பார். 1000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் அல்பர்னி எந்த காலத்தில் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 1025 தான் கஜினி முகமதோட இந்தியாவுக்கு வந்திருப்பார். இவருடைய தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது நம்ம இந்தியாவில் நிலவிய சமூக மற்றும் அரசியல் நிலையை பற்றிய முழு விவரங்களை இது வந்து குறிப்பிடுகின்றது. மேலும் அல்பர்னி வந்து பஞ்சாப்லேயே தங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா சமஸ்கிருதத்தையும் முழுமையாக வந்து கற்றிருந்திருக்காரு. மேலும் அல்பர்னி பிரம்மகுப்தருடைய பிரம்ம சித்தாந்தம் இது போன்ற நூல்களை வந்துட்டு என்ன மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு? அரேபிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. இதனால் இந்தியர்களுடைய கணிதம் மற்றும் வானவில் அறிவாற்றல் அப்படிங்கிறது இந்த அரேபியர்கள் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் அறிய செய்யப்படுகின்றது. அல்பர்னி மேலும் சோழர்களுடைய நீர்ப்பாசன திட்டங்கள் பற்றியும் தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, மேலும் வந்துட்டு இந்த தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூல் வந்து நூலின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அல்பர்னி அரேபிய மொழியில் எழுதினது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இவர் வந்து 11ஆம் நூற்றாண்டின் இந்திய வரலாற்றை இது அறிந்து கொள்வதற்கு மிகவும் துணை புரிகிறது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சாச்சோ அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருப்பாங்க. எந்த நூலை? தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூலை வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சாச்சோ அப்படிங்கிறவர். ஓகே, அவர் எழுதிய இன்னொரு நூல் நம்ம பார்த்தோம் இல்லையா, குவானான் இ மசூதி. ஆக்சுவலி இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வானவியல் பற்றிய நூலாக இருக்கின்றது. அடுத்து ஜவஹீர் பில் ஜவஹீர் அப்படிங்கிற நூல் எதை பற்றிய நூலாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாது பொருட்கள் பற்றிய நூலாக நமக்கு இருக்கு.
அடுத்து பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உத்பி அப்படிங்கிறவர் தான் நம்ம பார்க்குறோம். உத்பியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து முகமது கஜினியோட தனி அலுவலராகவே இருந்திருக்காரு. இவருடைய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாரிகி யாமின் கீதாஃபுல் யாமினி அப்படிங்கிறதா இவர் படைத்த நூல். இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரேபிய மொழியில் எழுதப்பட்டது. இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்நூல் கஜினி முகமதுவினுடைய படையெடுப்புகளை கிபி 1020 வரையும் விவரிக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கஜினி முகமதுடைய படையெடுப்பு அப்படிங்கிறது கிபி 1000லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1000 இருந்து 1020 வரைக்கும் இருக்கக்கூடிய கஜினி முகமதுவினுடைய தகவல்களை நமக்கு இந்த நூல் என்ன பண்ணுது அப்படின்னா தந்திருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா அபுல் பாசர் பைஹாகி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நூல் என்ன அப்படின்னா தாரிஹி பைஹாகி முஜ்லாதாத் பைஹாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாரிக் சபக் டச்சின் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. தாரிகே மசூத் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இந்த தாரிகே பைஷாஹி அப்படிங்கிற நூல் வந்து கிபி 1059 வரையிலான கஜினி அரச மரபின் வரலாற்றை 20 தொகுதிகளாக நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, கஜினி அரச வம்சம் இருக்கு இல்லையா, அந்த வம்சத்தில் யார் யாரெல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மரபின் வரலாற்றை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகுதியாக, எத்தனை தொகுதியாக 20 தொகுதியாக நமக்கு தொகுதிகளில் வந்து இந்த நூல் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு கிடைத்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெறும் 3 தொகுதி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாசன் நிசாமி அப்படிங்கிறவர். ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து குத்புதீன் ஐபக்கிடம் பணிபுரிந்தவர். ஸோ இவர் வந்து குத்புதீன் ஐபக்கினுடைய வரலாற்றை நேரடியாகவே இருந்து நமக்கு வந்து ஒரு சான்றாக கொடுத்துருக்காரு. இவருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தாஜ் உல் மாசீர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நூல். ஓகேங்களா, இதுவும் பிஜிடிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த நூலை தமிழில் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இந்த நூலை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா படையெடுப்புகளின் தலை அல்லது முடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் அரேபிய பாரசீக மொழியில் கலப்பில் எழுதப்பட்டது. இந்த நூல் வந்துட்டு எந்த 2 லாங்குவேஜினுடைய கலப்பில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அரேபியா மற்றும் பாரசீக மொழியின் கலப்பில் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. ஓகே, இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியின் தொடக்கத்தினை கூறும் முதல் வரலாற்று நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியின் தொடக்கத்தினை கூறும் முதல் வரலாற்று நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தாஜ் உல் மாசீர். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாசன் நிசாமி. இந்த ஹாசன் நிசாமி யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கிடம் பணியாற்றியவர். ஓகேங்களா, அடுத்து இது வந்து டைரக்டாகவே வந்து குத்புதீனுடைய ஆணையின்படி எழுதப்பட்ட இந்நூல் யாருடைய வரலாற்றை குறிப்பிடுகின்றது அப்படின்னா குத்புதீனுடைய வரலாற்றை பற்றி நமக்கு தெளிவாக கூறக்கூடிய சான்றாக இருக்கின்றது. அடுத்து மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர். இவருடைய படைப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தபகத் இன் நஸ்ரி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் நிறைய பிஜிடிஆர்பி கொஸ்டினில் வந்துட்டு டைரெக்டாகவே கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினாகவும் இது இருக்கின்றது. ஓகேங்களா, ஸோ தபகத் இன் நஸ்ரி இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க மின்ஹஜ் உஸ் சிராஜ். இல்லை அப்படின்னா மின்ஹஜ் உஸ் சிராஜுடைய படைப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு சைடு வந்து மேட்ச்சில் வந்துட்டு ஒரு சைடு ஆசிரியர் பேர் மற்றும் அவர்களின் நூல்கள் பேர் கொடுத்து சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி நூலும் அந்த ஆசிரியர்களும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம திரும்பி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இந்த நூல் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு அரேபிய மொழியில் தான் எழுதப்பட்டது. இது எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 23 தொகுதிகளை கொண்டுள்ளது. மின்ஹஜ் உஸ் சிராஜ் இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் காலம் முதல் நசுருதீன் முகமது காலம் வரைக்குமே வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. அடுத்து டெல்லியின் தலைமை காசியாகவும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. டெல்லியின் தலைமை காசியாகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர் தான் அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர். இவர் வந்து டெல்லி சுல்தானியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நூல்களை படைத்தவர் அப்படின்னா இந்த அமீர் குஸ்ரு தான். இவரை பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் நிறையாவே வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவர் மொத்தம் 92 நூல்களை எழுதியிருக்காரு. இதில் 6 நூல் பார்த்தோன்னா எதை சார்ந்தது அப்படின்னா வரலாற்று நூலாக இருக்கின்றது. இவர் வந்து பால்பன் மற்றும் கியாஸ்தீன் துக்ளக் வரை, பால்பன் அப்படிங்கிறது அடிமை வம்சத்தின் அரசராக இருப்பார். ஸோ அடிமை வம்சத்துலேருந்து என்ன அந்த துக்ளக் வம்சம் வரைக்குமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி சுல்தான்களுடைய அவையில் இருந்தவராக இருந்திருக்காரு. ஆக்சுவலி இதவே வந்து ஒரு கொஸ்டினாக கூட கேட்டிருக்காங்க. ஆமாம்,
என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால்பன் முதல் கௌசின் துக்ளக் வரைக்கும் அனைத்து டெல்லி சுல்தான்களின் அவையில் புலவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யாருன்னா அமீர் குஷ்ரு தான். இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் கிளி. ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இந்தியாவின் கிளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஸோ அமீர் குஷ்ரு தான். இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பிஹெச்டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இவர் வந்து இந்தி சொற்களை வந்து மிகவும் தாராளமாக பயன்படுத்திய முதல் இஸ்லாம் கவிஞராகவும் இவர் இருந்திருக்காரு. இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரான் உஸ் சாத்தைன் இந்நூல் வந்து புக்ராகான் மற்றும் இவருடைய மகன் கைகுபாத், அதாவது அந்த பால்பன் இருக்கார் இல்லையா, இவரை தொடர்ந்து அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய புக்ராகான் மற்றும் இவரின் மகன் கைகுபாத் பற்றிய தகவல்களை நமக்கு தரக்கூடிய நூலாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரான் உஸ் சதாயின் அப்படிங்கிற நூல் இருக்கின்றது. அடுத்து மிஃப்தா உல் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல் வந்து யாரை பற்றின படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியினுடைய படைப்புகளை கவிதை வடிவில் கூறியிருக்கார். யார்? அமீர் குஸ்ரு கவிதை வடிவில் நமக்கு கூறியிருக்காங்க. அடுத்து கஜைன் புட்டு அல்லது தாரிக்-இ இலாக்கி அப்படிங்கிறது ஆக்சுவலி இது என்ன மொழி நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூல் இது வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய படையெடுப்புகளை உரைநடை வடிவில் குறிப்பிடுகின்றார். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு அஷிகா. இந்த அஷிகாங்கிறது வந்துட்டு யாருக்கு பற்றினதுன்னா இது வந்து அலாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அவருடைய மூத்த பையனான கிஷிர்கான். இந்த கிஷிர்கான் மற்றும் தேவலா அப்படின்னு சொல்லக்கூடிய இருவருடைய காதல் கதையை வந்து நமக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இது 1316 எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கின்றது. அடுத்து வந்துட்டு நூசிபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூசிபீர் நூல் அப்படிங்கிறது இடைக்காலத்தினுடைய சமூக மற்றும் பண்பாட்டு நிலையை பற்றி நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா அமீர் குஷ்ரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த படைப்புகள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமீர் குஷ்ரு தான். ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய நூல் வந்து துக்ளக் நாமா. இது வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒன்று வந்து ஆட்சியாளர்களை பற்றி நம்ம கேட்பாங்க. மேபி அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக்கினுடைய வரலாறு அவர்களை பற்றி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் மீறி நமக்கு கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நூல்கள் தான். இந்த நூல் யார் எழுதினது, எந்த காலகட்டத்தில் எழுதினது, இந்த நூல் எந்த லாங்குவேஜில் எழுதினது, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான நூலாக வந்து துக்ளக் நாமா இருக்குது. இதை எழுதினவர் யாருன்னா அமீர் குஷ்ரு தான் எழுதியிருப்பார். இது எந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா பாரசீக மொழி நூலாக இருக்கின்றது. இது யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கௌசின் துக்ளக்கினுடைய ஆட்சி காலகட்டத்தை பற்றி நமக்கு தெளிவாக கூறக்கூடிய ஒரு சான்றாக இருக்கின்றது. அடுத்து ஜியாவுதீன் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யார் ஆட்சி காலத்தில் இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது பின் துக்ளக் அரசவையில் 17 ஆண்டுகள் இருந்திருப்பார். இவர் பண்டைய இடைக்கால இந்திய வரலாறு ஆசிரியர்கள் சிறப்பு மிக்கவராக இருந்தவர் யாருன்னா வந்து இந்த ஜியாவுதீன் பரணி தான். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி முகமது பின் துக்ளக்கினுடைய அவையில் 17 ஆண்டுகள் இவர் இருந்திருக்காரு. சரி, இவருடைய நூல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தாரிக் பெரோக்ஷாகி, அடுத்து வந்து படவா-இ ஜஹந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் எழுதியிருப்பார். இதில் தாரிக்-இ பெரோக்ஷாகி நூல் அப்படிங்கிறது அதிகமாக கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு நூல். ஓகேங்களா. பிஹெச்டிஆர்பி கொஸ்டினில் கேட்கப்பட்ட நூல் தான் வந்துட்டு இந்த தாரிக்-இ பெரோக்ஷாகி அப்படின்னு சொல்லிட்டு. இதை எழுதினவர் யாருன்னா ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். தாரிக்-இ பெரோக்ஷாகி, படவா-இ ஜஹந்தாரி அப்படிங்கிற 2 நூல் எதை பற்றின டீட்டெயில்ஸை நமக்கு தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தாரிக்-இ பெரோக்ஷாகி இந்நூல் பால்பன் டு பெரோஷா துக்ளக் வரலாற்றை கூறுகின்றது. மொத்தம் 9 ஆட்சியாளர்கள் இதில் இந்த நூலில் வந்து வந்திருப்பாங்க. இந்நூல் தபகத்-இ நஸ்ரியின் தொடர்ச்சியே ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தபகத்-இ நஸ்ரி அப்படிங்கிறவர் வந்துட்டு மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடியாக வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிறவர் இந்த தாரிக்-இ பெரோக்ஷாகி அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜியாவுதீன் பரணியோட முன்னோடியாக யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரை சொல்கிறோம். சரிங்களா. அதாவது மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட நூல் தான் தபகத்-இ நஸ்ரி. இந்த நூலுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தாரிக்-இ பெரோக்ஷாகி அப்படிங்கிற நூல் வந்துட்டு நமக்கு பல சான்றுகளை டெல்லி சுல்தானரோட சான்றுகளை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஜியாவுதீன் பரணியோட முன்னோடியாக யாரை சொல்கிறோம் அப்படின்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரை நம்ம சொல்கிறோம்.
அடுத்து பட்டுவா ஹி ஜஹன்தாரி அப்படிங்கிற நூல். இந்த நூல் எதை பற்றினதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்நூல் சுல்தானிய கால அரசியல் தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடிய நூலாக யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியாவுதீன் பர்னி தான் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக எழுதியிருப்பார். தன் வரலாற்று நூலான புட்ஹாத் இ பெரோஷாகி அப்படிங்கிற ஒரு பேரில் நூலாக எழுதியிருப்பார். இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரோஷா துக்ளக்கினுடைய இராணுவ நடவடிக்கைகளை பற்றி கூறக்கூடிய நூலாக இந்த நூல் நமக்கு இருக்கிறது. இந்த நூலை எழுதினவர் யார்? பெரோஷா துக்ளக் தான். ஆக்சுவலி இது என்ன நூல்னா, தன் வரலாற்று நூலாக இருக்கின்றது. அந்த நூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்ஹாத் இ பெரோஷாகி அப்படிங்கிறது. இது பெரோஷா துக்ளக்கினுடைய இராணுவ நடவடிக்கைகளை கூறக்கூடிய நூலாக இருக்கின்றது. அடுத்து ஷாம்ஸ் இ சிராஜ் அபீப் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் பெரோஷா துக்ளக் இருக்கார் இல்லையா, இவருடைய அவையில் இருந்தவராக இருந்திருக்காரு. இந்த பெரோஷா துக்ளக் யாருன்னா, துக்ளக் அரசின் கடைசி சிறந்த அரசராக நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவருடைய அவையில் இருந்தவர் தான் இந்த ஷாம்ஸ் இ சிராஜ் அபீப் அப்படிங்கிறவர். ஓகே, இவர் படைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தாரிக் இ பெரோஷாகி அப்படிங்கிற நூலை தான் இவரும் எழுதியிருப்பார். ஆக்சுவலி இந்த நூல் யாரை பற்றியதாக இருந்திருக்கு அப்படின்னா, இந்நூல் முழுக்க பெரோஷா துக்ளக்கினுடைய ஆட்சி பற்றியதாக இருக்கின்றது. இது எத்தனை இயல்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா 90 இயல்புகளை கொண்டுள்ளது. இந்த நூல் பெரோஷா துக்ளக் இறந்த பெண், அதுக்கப்புறம் தைமூர் படையெடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தைமூர் டெல்லியை சூறையாடிய பொழுது 1398 இது எழுதப்பட்டதாக இருக்கின்றது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரெண்டு இது வரும். இங்கேயும் பார்த்தோன்னா தாரிக் இ பெரோஷாகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாரிக் இ பெரோஷாகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே நேம் ஒன்றா தான் இருந்திருக்கும். மேபி நமக்கு ஆப்ஷனில் ஒன்று ஜியாவுதீன் இவர் இங்கே படிச்சிருப்பார் இல்லையா, இங்கே தாரிக் இ பெரோஷாகி எழுதினவர் யாருன்னு படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியாவுதீன் பர்னி படிச்சிருப்போம். ஒன்று இவர் ஆப்ஷனில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷாம்ஸ் இ சிராஜ் அபீப் அப்படிங்கிறவர் ஆப்ஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யாருன்னு பார்த்து நம்ம கரெக்டாக கொஸ்டினை அட்டன் பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து ஃபைனலாக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர் தைமூர் அப்படிங்கிறவர். அந்த தைமூர் படையெடுப்புன்னு சொன்னோம் இல்லையா, அவர் தான் இவர். படையெடுப்பு அதில் பார்த்து போல் அந்த ஹீரோ அவர் தான் அந்த தைமூர். ஸோ இவருடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துசுக் ஹி தைமூரி மால்புஷாட் ஹி தைமூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூல் ஒரு சுயசரிதை. ஸோ சுயசரிதை அப்படின்னாவே என்னது, அவர்களால் தனக்கான ஒரு தன்னுடைய வரலாற்றை எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சுயசரிதை. அதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தைமூர் தான். அவர் பேர் என்ன, அமிர் தைமூர். இவரால் எழுதப்பட்டது தான் இந்த துசுக் ஹி தைமூரி மால்புஷாட் இ தைமூரி. அடுத்ததாக இந்நூல் தைமூரின் இந்திய படையெடுப்புகளை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா. இதுவும் தைமூர் படையெடுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதை பற்றின தகவல்களை என்ன பண்ணியிருக்காரு, தைமூரே தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஹ்யா பின் அகமது சிரிந்த். இதுவும் முக்கியமான ஒரு ஆசிரியர். இவரும் ஒரு முக்கியமான புலவர் தான். இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தாரிக் இ முபாரக் ஷாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுவும் பல பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸில் இடம்பெற்ற ஒரு கொஸ்டின் தான். இது யாரை பற்றின நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முபாரக் ஷா இருக்கார் இல்லையா, அவரை பற்றின நூலாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யாஹ்யா பின் அகமது சிரிந்த் அப்படிங்கிறவரை இந்த முபாரக் ஷா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆதரிச்சிருக்காரு. ஸோ இவருடைய அந்த முபாரக் ஷாவினுடைய வரலாற்றை தான் இந்த நூல் குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சையது மரபு இருக்கு இல்லையா, அந்த சையது மரபில் இருக்கக்கூடிய ஒரு வம்சாவளியினர் தான் இந்த முபாரக் ஷா. இவரை பற்றின நூல் தான் இந்த நூலாக இருக்கின்றது. எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தாரிக் இ முபாரக் ஷாகி. அவருடைய பேர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். தாரிக் இ முபாரக் ஷாகி அப்படிங்கிறது. ஆக்சுவலி இதை யார் எழுதுனாங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் யாஹ்யா பின் அகமது சிரிந்த். ஓகேங்களா. இந்த நூல் எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாரசீக மொழியில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக குவாஜா அப்துல் மாலிக் இசாமி.
இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இவருடைய நூல் வந்து புட்டு சாலட்டின் அப்படின்னு சொல்லி சால்டின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் பாமினி சுல்தானிய ஆட்சியை பற்றி குறிப்பிடுகின்றது. நம்ம அந்த டாப்பிக்ல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விஜயநகர பேரரசு, பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து எதை பற்றினதாக, இவருடைய குறிப்புகள் எதை பற்றினதனுடையதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாமினி சுல்தானுடைய ஆட்சியை பற்றினதாக இருக்கின்றது. மேலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கஜினி இருக்காங்க இல்லையா, அந்த கஜினி முதல் முகமது பின் துக்ளக் வரையிலான துருக்கியருடைய ஆட்சி இந்தியாவில் எவ்வாறு நிறுவப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த நூல் வந்து குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மேலும் வந்து இந்த நூல் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம். கஜினி முதல், அது வந்து கஜினா வைடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கஜினி முதல் முகமது பின் துக்ளக் வரையிலான துருக்கியர்களுடைய ஆட்சி இந்தியாவில் எவ்வாறு நிறுவப்பட்டது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக இருந்திருக்கின்றது. மேலும் மாலிக் இசாமி அப்படிங்கிறவர் முகமது பின் துக்ளக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் இஸ்லாமிய உலகின் புத்திசாலித்தனமான மடையன். ஆக்சுவலி அவர் நிறைய படித்தவர், ஓகேங்களா. இந்த டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர்கள்லேயே அதிகம் படித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் தான். ஆனால் இவர் ரொம்ப புத்திசாலித்தனமானவர் தான். இவரோட ஐடியாஸ் எல்லாமே அந்த புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். ஆனால் அது காலத்துக்கு ஒவ்வாததுனால அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மடையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இசாமி அப்படிங்கிறவர் தான். முகமது பின் துக்ளக்கினுடைய பகுதியை நம்ம படிக்கும்போது நிறைய பேர் வந்து இவரை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுருக்கணும், ஓகேங்களா. ஓகே, இப்போ இங்கே இசாமி அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னு இன்னொரு டைம் பார்த்துடலாம். முகமது பின் துக்ளக்கை இஸ்லாமிய உலகின் புத்திசாலித்தனமான மடையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? இசாமி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து மீர்கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் எழுதிய நூல் தான் ரவுஷத் உத்சவா அல்லது தூய்மையின் தோட்டம் அப்படிங்கிற நூல். இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த நூல் இந்தியாவை பற்றிலாம் கிடையாதுங்க. மத்திய ஆசியாவினுடைய வரலாறு, அந்த மத்திய ஆசியாவில் இருந்த தைமூர் மற்றும் செங்கிஸ்கான் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பின் தோன்றல்கள், அவர்களுடைய வம்சாவளியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது, ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோன்னா டெல்லி சுல்தானிய அரசவையில் இருந்த புலவர்கள், அந்த ஆட்சியாளர்களை பற்றின எழுதின சான்றுகளை நம்ம பார்த்துருப்போம். இல்லை வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளை கூட பார்த்துருந்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெல்லி சுல்தானியர்களுடைய ஆட்சி காலத்தின் பொழுது இந்திய வரலாற்றாளர்களும் அவர்களுடைய படைப்புகளும் என்னென்னவா இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியவர் யாருன்னா கல்கனார். ஆக்சுவலி கல்கனார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வரலாற்றாளர், சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலி இவர் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜதரங்கிணி அப்படிங்கிற ஒரு நூல் தான். இந்த நூல் வந்து அது 6 அரசர்கள் பற்றிய நூலாக நமக்கு 6 அரசர்கள் பற்றிய அவருடைய ஆட்சி அமைப்பை பற்றின தகவல்கள் நமக்கு தரக்கூடிய நூலாக இது இருக்கின்றது. இந்நூலுடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1148 1149 வரையிலான காஷ்மீர் வரலாறை குறிப்பிடுகின்றது, ஓகேங்களா. காஷ்மீர் வரலாறு அப்படின்னாவே என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாவே ராஜதரங்கிணி தான். அந்த ராஜதரங்கிணி எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கனார் அப்படிங்கிறவர் தான், ஓகேங்களா. அடுத்து அயோட்ஸ் நஹரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அவருடைய படைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ராஜதரங்கினுடைய அடுத்த கட்டம் இவருடைய நூல் அப்படின்னா ராஜதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ராஜதரங்கின்னு போட்டிருக்கு இல்லையா. இது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம என்ன இயர் முடிஞ்சிருக்கு, 1148 1149 வரையிலான காஷ்மீர் வரலாறு இதை கூறுகின்றது. இதனோட தொடர்ச்சியாக 1149 முதல் 1459 வரையிலான காஷ்மீர் வரலாற்றை இந்த ராஜதா அப்படிங்கிற நேமில் யார் கொடுத்துருக்காங்க? அயோட்ஸ் நஹரா அப்படிங்கிறவர் வந்துட்டு கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. இந்த அயோட்ஸ் நஹரா காஷ்மீர் அப்போ வந்து காஷ்மீர் சுல்தானாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்னுலாபுதீன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். இவருடைய அரசவையில் தான் வந்துட்டு இவர் என்ன இருந்திருக்காரு, இந்த அயோட்ஸ் நஹரா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹிவாரா ஹெய்னா. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அயோட்ஸ் நஹரா இவருடைய மாணவர் தான் இவர். இவர் ராஜதங்கல் என்ற வடமொழி கவிதை நூலை எழுதினார்.
இந்நூல் 1459 to 1486 வரையிலான காஷ்மீர் வரலாற்றை நமக்கு குறிப்பிடுகின்றது. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் வரலாறை மட்டுமே ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து எழுதியிருப்பார். ஒன்று வந்துட்டு கல்ஹனார் எழுதியிருப்பார். இவருடைய இது ஆரம்பம் எங்கே அப்படின்னு நூலுடைய ஆரம்பம் 1148 1149 வரையிலான காஷ்மீர் வரலாறை பற்றி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அயோத் நஹரா அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1149 1459 வரையிலான காஷ்மீர் வரலாறு பற்றின தகவல்களை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹெவாரா ஹெய்னா அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1459 இருந்து 1450 அவரோட தொடர்ச்சியாக 1459 இருந்து 1486 வரையிலான காஷ்மீர் வரலாற்றை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கூறியிருக்காங்க. இவரை வந்து யாரை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜெயினுலாபுதீன் அப்படிங்கிறவர். ஆக்சுவலி காஷ்மீர் மன்னர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஜெயினுலாபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்துட்டு இவரை ஆதரிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா சந்திர பர்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சந்த் பிபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிருத்திவிராஷ ராசோ. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இந்நூல் வந்துட்டு யாரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னா முகமது கோரி. சொன்னோம் இல்லையா, முதலாம் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முகமது கோரி மற்றும் இந்த ரஜபுத்திரர்களின் போரை பற்றி நமக்கு பற்றின தகவல்களை நமக்கு தரக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கின்றது. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல் தான், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு ஜெயநாகா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நூல் அப்படின்னா பிருத்திவிராஜ விஜயம் அப்படிங்கிறது. ஜெயநாகா பிருத்திவிராஜ் சவுகான் இருக்கார் இல்லையா, அவருடைய அவையில் இவர் இருந்திருக்காரு. நேரடியாக இருந்தனால அவரை பற்றின தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நூல் என்னவா இருக்குது, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது யாருன்னா ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிறவரது அனால்ஸ் அண்ட் ஆன்டிக்வைட்டஸ் ஆஃப் ராஜஸ்தான் என்ற நூலை எழுதியவர். இந்த நூலை எழுதியவர் தான் வந்துட்டு இந்த ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நம்ம டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 2 சப் டாபிக் பார்த்தாச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இலக்கிய ஆதாரங்கள் பார்த்தாச்சு. அடுத்து இந்திய வரலாற்றாளர்களும் அவர்களின் படைப்புகளும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இடைக்கால இந்தியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளும் அவருடைய பயண குறிப்புகளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல் மசூத் அப்படிங்கிறவர். இவர் வந்துட்டு கிபி 957 வந்துட்டு காலகட்டத்தில் இருந்தவர். இவர் வந்து கிபி 1957 இந்தியாவிற்கு வந்திருக்காரு. இவரின் நூல் முஜிகுல் ஜவாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை பற்றினது அப்படின்னா மேற்கு இந்தியாவினுடைய தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்நூல் இந்தியாவின் புவியியல் அமைப்பை பற்றி கூறக்கூடிய நூலாகவும் இது இருந்திருக்கிறது. அடுத்து இபின் குர் தாத்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் பண்டைய காலத்தில் அரேபியாவில் வந்த 16 புவியியல் ஆய்வாளர்களில் ஒருவராக இருந்திருக்காரு. இவருடைய நூல் கீதா புல் மசாலிக் வால் மமாலிக் அப்படிங்கிறதா இவருடைய நூல். இந்நூல் 9ஆம் நூற்றாண்டில் பல நாடுகளுக்கு இடையிலான தொடர்பை பற்றி கூறக்கூடிய நூலாக நமக்கு இது இருந்திருக்கு. அடுத்து சாவ் ஜி குவா அல்லது சுவா மென் சி அப்படிங்கிறவர். இவர் ஒரு சீன பயணியாக இருந்திருக்காரு. இவர் வந்து 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியா, சீனா, அரேபியா இடையிலான வணிக தொடர்பை பற்றி இவருடைய நூல் நமக்கு குறிப்பிடக்கூடியதாக இருந்திருக்கு. அடுத்து மார்க்கோ போலோ. இவர் தான் இப்போ நம்ம பார்த்திருந்த அயல்நாட்டு பயன்கள்லேயே வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர். யாருன்னா இந்த மார்க்கோ போலோ தான். இவரை பற்றின கொஸ்டின்ங்கிறது பிஹெச்டிஆர்பில் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஓகே, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி நாட்டில் வெனிஸ் நகரை சார்ந்த பயணி. இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நவீன கால புவியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. ஸோ நவீன கால புவியியலின் தந்தைன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம் அப்படின்னா இந்த மார்க்கோ போலோவை தான் நம்ம சொல்கிறோம்.
இவருடைய தனது பயணத்தை கிபி 1271 தொடங்கியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் பயணம் போயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிபி 1274 சீனாவின் மங்கோலிய பேரரசன் யார் அப்படின்னா குப்ளை கானுடைய அவைக்கு சென்றிருக்கின்றாரு. ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இவரை பற்றினதில். சீனாவின் மங்கோலியன் பேரரசன் குப்ளை கான் அவைக்கு சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்கோ போலோ தான். ஸோ அங்கே 17 ஆண்டுகள் குப்ளை கானுடைய அவையில் இருந்திருக்காரு. கிபி 1294 இந்தியாவிற்கு வந்திருக்காரு. இந்தியாவின் எந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போதைய பாண்டிய மன்னராக யார் வந்திருக்காங்கன்னா மாரவர்ம குலசேகர பாண்டியன் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலம், அதாவது பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலம் கிபி 1268 1310 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார். இவருடைய அவைக்கு தான் யார் வந்திருக்காருன்னா மார்கோ போலோ வந்திருக்காரு. மேலும் இவர் வந்த பொழுது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யார்? வட இந்தியாவில் டெல்லியின் சுல்தானா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் இருந்திருக்காரு. மற்றும் காகதிய அரசியாக ருத்ரமாதேவி இருந்திருக்காங்க. இவர் தன்னுடைய பயணக்குறிப்பான மார்கோ போலோவின் பயணக்குறிப்பு என்பதை கிபி 1295 வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. அதாவது மார்கோ போலோ அப்படிங்கிறவர் எங்கெங்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டார், யாரெல்லாம் பார்த்தாரு, அப்போது நான் அந்த நாடுகளுடைய நிலைமையில எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ன பண்ணியிருக்காரு, மார்கோ போலோவின் பயணக்குறிப்பு அப்படிங்கிற நூலை எழுதி கிபி 1295 வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. இது மிகப்பெரிய சான்றாக இன்னைக்கு நமக்கு என்னது இருந்து வருகின்றது. இந்நூல் மக்களுடைய வாழ்க்கை தரம், இவர் எழுதிய இந்த நூல் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்லுது மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி நமக்கு தெளிவாக இருக்கக்கூடிய சான்றாக இருக்கிறது. மார்கோ போலோ ஃபைனலாக காயல் பட்டணத்தில் இருந்து தான் தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பியதாக இந்நூல் சொல்கின்றது. ஓகேங்களா. அடுத்து இபின் பதுதா, இவரும் ரொம்ப முக்கியமான வெளிநாட்டு பயணி தான். இவருடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா அபு அப்துல்லா அவியாஸ் முகமது இபின் பதுதா. ஓகே, முழு பேர் என்ன? அபு அப்துல்லா அவியாஸ் முகமது இபின் பதுதா. இவர் வட ஆப்பிரிக்கா நாடான மொராக்கோ நாட்டு பயணி. இவர் கிபி 1325 உலக பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியா எப்போ வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 1333 இந்தியாவின் சிந்து பகுதிக்கு வந்திருக்காரு. அப்போதைய டெல்லி சுல்தானா யார் வந்திருக்காங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக், அதாவது துக்ளக் வம்சத்தில் இருக்கக்கூடிய முகமது பின் துக்ளக் தான் டெல்லி சுல்தானா இருந்திருக்காரு. இவரை முகமது பின் துக்ளக் டெல்லியின் காசியாக 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் காசியாக நியமிச்சிருக்காரு. ஆனால் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா முகமது பின் துக்ளக்காலே கைது செய்யப்பட்டு சிறையில் பிடிக்கப்பட்டு பின் விடுவிக்கப்பட்டிருக்காரு. கிபி 1342 இபின் பதுதா தலைமையில் சீனாவுக்கு ஒரு தூதுக்குழு நியமித்தார். ஆனால் இக்குழுவின் பயணம் இறுதியில் ரத்தும் செய்யப்பட்டுச்சு. கிபி 1349 மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்டார். யார்? இபின் பதுதா. ஓகேங்களா. தனது 73வது வயதில் இறந்துடுறாரு. இவருடைய பயணக்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீதா புல் ரெஹல்லா அல்லது துபாத் உன் நுஹார் பிஹாரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நிக்கோலோ டி கோண்டி. இவர் எந்த நகரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவரும் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் தான். வெனிஸ் நகரத்தை சேர்ந்த பயணி. இவர் வணிகம் மற்றும் அறிஞராகவும் இருந்திருக்காரு. இவர் விஜயநகர பேரரசு சொன்னோம் இல்லையா, அந்த விஜயநகர பேரரசில் விஜயநகர மன்னர் 1ஆம் தேவராயர் முக்கியமான ஆட்சியாளர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 1ஆம் தேவராயர் காலத்தில் கிபி 420 இந்தியா வந்திருக்காரு. இவருடைய பயண குறிப்புகள் விஜயநகர அரசவை மற்றும் தென்னிந்தியாவில் சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது பற்றின தகவல்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. இவர் தனது குறிப்பில் விஜயநகர அரசின் பெயரை என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகாலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது கொஸ்டினாக கூட கேட்கலாம். அதாவது யார் தனது குறிப்பில் விஜயநகர அரசின் பெயரை கிருஷ்ணகாலியா அப்படின்னு சொன்னாங்கங்கிறத சொல்லியிருக்கலாம். நிக்கோலோ டி கோண்டி. இல்லை நிக்கோலோ டி கோண்டி விஜயநகர அரசின் பெயரை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய பயண குறிப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகாலியா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லலாம்.
அடுத்து பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரசாக். இவர் வந்து பாரசீக பயணி மற்றும் வணிகர் ஆவார். இவர் வந்து விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களில் யாருடைய ஆட்சியாளர் காலத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா மன்னர் 2ஆம் தேவராயர் காலத்தில் 1442 இந்தியா வந்தார். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் கூட ஆக்சுவலி வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்துட்டு யார் வந்தாங்கன்னு கூட கேட்கலாம். அதாவது 1ஆம் தேவராயர் காலத்தில் நிக்கோலோ டி கோண்டி எந்த வருடம் வந்து இந்தியாவிற்கு வந்தான்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த வருஷத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கம்பல்சரி வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். இவரின் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மட்லாஸ் சாஜயன் வா மஜாமல் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நூல் விஜயநகர பேரரசு பற்றி அறிந்து கொள்ள முதன்மை சான்றாக நமக்கு இருக்கிறது. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது வரைக்கும் இலக்கிய சான்றுகள் பார்த்தாச்சு, இலக்கிய வரலாற்றாளர்களும் இந்திய வரலாற்றாளர்களும் அவர்களின் படைப்புகள் பார்த்தாச்சு. இப்போ இடைக்கால இந்தியாவில் யாரெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு பயணியாக இருந்தாங்க, அவங்களுடைய பயண குறிப்புகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்ற ஆசிரியர்கள் மற்றும் அவங்களுடைய நூல்கள், அதாவது இடைக்கால இந்தியாவில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் அவங்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ராபர்ட் சீவல். இவர் எழுதினது தான் வந்து மறக்கப்பட்ட பேரரசு, 1900 எழுதப்பட்டது, ஃபர்கட்டன் எம்பையர். ஓகேங்களா. ஸோ இது யாரை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்கின்றது அப்படின்னா விஜயநகர பேரரசு பற்றிய ஆங்கில நூலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இருக்கக்கூடியவர் நீலகண்ட சாஸ்திரி. இவர் வந்து கிபி 1939 தென்னிந்தியாவை பற்றிய அயல்நாட்டவர் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதெல்லாமே வந்துட்டு மற்ற ஆசிரியர்களோட தகவல்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலி பார்த்தோன்னா தொல்லியல் சான்றுகள். இடைக்கால இந்தியாவில் தொல்லியல் சான்றுகள்லாம் என்னென்ன அப்படின்னு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா நாணய வடிவில் இருக்குது, கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், இது எல்லாமே தொல்லியல் சான்றுகளாக இருக்கின்றது. இதில் முந்தைய இஸ்லாமிய பட்டயங்கள், முஸ்லீம் பட்டயங்களின் ஆய்வு அப்படிங்கிறத மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா V.S. பென்ட்ரி அப்படிங்கிறவர் தான். அடுத்து பார்த்தோன்னா டெல்லி பதான் அரசுகளின் கால குறிப்புகள். இது எட்வர்ட் தாமஸ் என்பவரின் நாணய ஆய்வு மேற்கொண்டு எழுதப்பட்ட நூலாகும். அதாவது டெல்லி பதான் அரசுகளின் கால குறிப்புகள். ஓகேங்களா. அவங்கள பற்றின கால குறிப்புகளை யார் வந்துட்டு எந்த ஆய்வின் மூலயமா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எட்வர்ட் தாமஸ் என்பவர் நாணய ஆய்வு மேற்கொண்டு இவர்களை பற்றின டீட்டெயில்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லியில் அப்போதைக்கு பயன்படுத்தின நாணயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, டெல்லி சுல்தான்கள் பயன்படுத்தின நாணயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாணயத்தை ஆய்வு மேற்கொண்டு அதன் மூலியமாக இந்த எட்வர்ட் தாமஸ் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா டெல்லி பதான் அரசுகளுடைய கால குறிப்புகள், யார் யார் எந்தெந்த காலங்களில் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற தகவல்களை நமக்கு தரக்கூடியதாக இந்த நூல் இருக்கின்றது. மேலும் கல்வெட்டுக்களை கர்நாடிகா, எபிகிராஃபியா, இண்டிகா முதலிய ஏடுகளில் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. சரிங்களா. கல்வெட்டுகளை என்ன பண்ணியிருக்காங்க, பதிப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி வந்துட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இனி வரக்கூடியது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்லாம் சமயம். இனி அடுத்த வர வீடியோக்களில் வந்து நம்ம அந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ டீச்சர்ஸ்.